Hi, hello friends. Hi, hello friends. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பேலன்ஸ்ல நேத்து விட்டேன்ல லைக் பேலன்ஸ்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் ஓகேங்களா? ஓகே பேலன்ஸ்ல வந்து எக்ஸசைஸ் 1.5ல ஐ ஹேவ் லெஃப்ட் வந்து ஒன் 1.5ல ஒன்ல வந்து தேர்ட் சம் வந்து லெஃப்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த தேர்ட் சப் டிவிஷன்ல இருந்து நீங்க ஹோம் ஒர்க் போட்டுருங்க ஓகேவா? இப்போ செகண்ட் செகண்ட் சம் பார்க்கலாமா? ஓகே பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து ஜஸ்ட் மீ டேக் டு ஸ்டேட் 4 ஓகே. K is equal to A, B, D, E, F, and L is equal to B, C, D, G, and M is equal to A, B, C, D, H. Okay, ba? They are asking me to find the following. Okay, first subdivision K union L intersection M. Okay, ba? L intersection M na K union L intersection என்னது B காமனா இருக்கு C காமனா இருக்கு D காமனா இருக்கு G இல்ல ஓகேவா இப்ப A B D E F யூனியன் B U D ஆக்சுவலா அது அழிச்சு தான் போட முடியும் பிகாஸ் ஐ ஹேவ் ஒன்லி ஸ்மால் போர்ட் ஸோ புரிஞ்சுக்கோங்க அப்படியே செஞ்சு A B C D E F ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் முடிஞ்சது ஆக்சுவலி நோட் டவுன் பண்ணிக்கோங்க நோட்ல ஓகேவா செகண்ட் சம் ஆக்சுவலா எக்ஸசைஸ் 1.5 ஆக்சுவலா அது நீங்க பாக்குறவங்களுக்கு புரியாது ஓகேவா எக்ஸசைஸ் 1.5 தமிழ்நாடு பேட்டர்ன் ஓகேவா செகண்ட் சம் ஓகேவா நெக்ஸ்ட் சம் வந்து அதுவும் அது erase ஆயிடும் ஓகே ப்ராப்ளம் இரேசர் கொஞ்சம் சின்னதாக வச்சிருக்கலாம் ஓகே கொஸ்டின் எழுதுறதுக்கு எனக்கு என்ன செலவு பட் கே இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா டி கமா இ கமா எஃப் ஓகேவா செகண்ட் சப்டிவிஷன் வந்து தே ஆர் ஆஸ்கிங் மீ டு ஃபைண்ட் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் ஓகேவா விச் மீன்ஸ் தட் எல் யூனியன் பண்ணிட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் திஸ் ஓகேவா ஏ கமா பி கமா சி கமா டி கமா ஜி கமா ஹெச் எல் கே கே இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா டி கமா இ கமா எஃப் இன்டர்செக்ஷன் ஏ கமா பி கமா சி கமா டி கமா ஜி கமா ஹெச் ஓகேவா இது ரெண்டும் இன்டர்செக்ஷன் பண்ணா என்ன வரும் ஏ வரும் பி வரும் டி வரும் இ வராது ஓகேவா இந்த சமம் முடிஞ்சு ஓகேங்களா ஓகே தேர்ட் சம் பார்த்தலாமா தேர்ட் சம் வந்து கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஓகேவா ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கு அப்புறம் they are asking me to verify the distributive laws ஓகேவா தேர்ட் சம் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஓகேவா இப்போ கே யூனியன் எல் என்னன்னா ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி ஓகேவா இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஹெச் ஓகேவா இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணா வாட் யூ கோயிங் டு கெட் ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் ஓகேவா ஸோ தேர்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் ஓகே அழிச்சிடலாம் பிகாஸ் யூ ஆர் லேர்னிங் திஸ் ஓகேவா இது நோட்ஸா நாங்கள் தரலாம் நினைச்சேன் பட் அந்த கொஸ்டினை வந்து ஐ ஹேவ் டு ரைட் ஒன் எழுதிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் வந்து ஜஸ்ட் erasing that and doing it the same board ஓகேவா and also they are asking you to verify the distributive laws ஒரு கொஸ்டினை படிக்கும்போது ஃபுல்லா படிங்க அப்பதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா fourth sum K intersection L union K intersection M K intersection L என்னன்னா லைக் கேவும் ஏ பி இன்டர்செக்ட் ஆகுது டி இன்டர்செக்ட் ஆகுது ஓகேவா யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம் விச் இஸ் ஏ யூனியன் ஏபி அப்புறம் வந்து டி ஓகேவா இது ரெண்டு யூனியன் பண்ணா யூஆர் கோயிங் டு ஏ பி டி ஓகேவா அவ்வளவுதான் அண்ட் வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் ஓகேவா வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் ஓகேவா
வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட் லாஸ் வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணிருங்க, நாட் அ ப்ராப்ளம். எல்லா சமயம் என்னால பண்ண முடியாது இல்ல. வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்ளம்ஸ் லாஸ் இஸ் ஹோம்ஒர்க். ரெட் கலர் எடுக்கலாமா? ரெட் கலர் வேணாம், ரெட் கலர் போர்டிங். ப்ளூ கலர் எடுக்கலாம். நாட் drawn in a blue color. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் a is equal to x such that x belongs to இந்த கொஸ்டின் எழுதிக்கிறேன் so that only can able to இது அதாவது integers and -2 to x2 4. ஓகேவா? இது ஒரு செட். செகண்ட் செட் வந்து x such that x belongs to whole number x is less than 5. ஓகேவா? இது செகண்ட் செட். தேர்ட் செட் வந்து ஒரு செட் வந்து ரெண்டு வந்து ரோஸ்ட் இன்டைரக்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து டைரக்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ செட்டும் பி செட்டும் யூ ஹேவ் டு கன்ஸ்ட்ரக்ட். ஓகேவா? x such that x belongs to integers and x lies between -2 and 4. -2 is not included. Is not included and 4 is included. So a is equal to -1 0 1 2 3 4. b is equal to 0 1 2 3 4 5. c equal to 4, -1, 0, 2, 3, 4. c கொடுத்துட்டாங்க. ஓகேவா? They are asking you to verify A union B intersection C is equal to A union B intersection A union C. ஓகேவா? A union B intersection C. இது LHS. So B intersection C என்னது? B intersection C is going to be B யும் C intersection பண்ணா 0 ஒன்று வரும், 2 ஒன்று வரும், 3 ஒன்று வரும், 4 ஒன்று வரும். ஓகேவா? இப்போ A யும் U யூனியன் பண்ணா -1, 0, 1, 2, 3, 4. ஓகேவா? இது வந்து LHS. ஓகேவா? RHS என்ன வரும்? RHS வந்து you are going to get as RHS A union B. A-வும் B-யும் யூனியன் பண்ணிட்டு intersection A union C. -1 0 1 2 3 4 5 intersection -1 0 1 2 3 4. ஓகேவா? இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணா வாட் ஆர் கோயிங் டு கெட்? -1 வரும், 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும். ஸோ LHS equal to RHS hence கூட. அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்ப வந்து ஃபோர்த் சம் போக போறோம். ஓகேங்களா? ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம். ஓகே, ஃபோர்த் சம். ஃபோர்த் சம் they are asking you to verify. குட்டி குட்டியா எழுதுற, அப்பதான் வந்து லைக் எல்லாமே எழுத முடியும். A intersection B intersection C is equal to A union B intersection A union C. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து they are asking you to verify by வென் டயக்ராம். ஓகேவா? இந்த வென் டயக்ராம் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் மாத்தி மாத்தி போடலாம். இந்த வென் டயக்ராம் ஃபோர்த் சம் முடிச்சுட்டு ஜம்ப் டு 11th சம். ஓகேவா? ஆக்சுவலா வென் டயக்ராம் மட்டும் போடலாமா? அப்படி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்ல. லைக் வென் டயக்ராம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோர்த் சம், 10th சம், அதாவது ஃபோர்த் சம், 9th சம், பட் அண்ட் 11th சம், இந்த மூணும் வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராம் மட்டும் போய் போடலாமா? வென் டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். லைக் LHS வென் டயக்ராம், RHS வென் டயக்ராம். ஓகேவா? இப்படி போடுங்க, அப்படிதான் எக்ஸாம்ல கொஞ்சம் கரெக்ட் பண்றவங்க வந்து ஈஸியா இருக்கும். போட்டுட்டு LHS இப்படி போட்டு இப்படி போட்டுருங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு வந்து எவ்வளவு தேவைப்படுனா, இதுக்கு ஒரு வென் டயக்ராம் தேவை, இதுக்கு ஒரு வென் டயக்ராம் தேவை. ஸோ 2 வென் டயக்ராம்ஸ் யூனிட். ஸோ இங்க 2 போட்டுருங்க. ஓகேவா? இதுக்கு வந்து இது ஒரு டயக்ராம், இது ஒரு டயக்ராம், இது 2 3 டயக்ராம். ஸோ 3 நீட். ஓகேவா? ஸ்பேஷியஸா விடுங்க, அப்பதான் வந்து கரெக்ட் பண்றவங்க வந்து ஈஸியா இருக்கும். இப்படி போட்டு போட்டுருங்க. ஓகேவா? இப்போ 3 சர்க்கிள் ஓவர்லாப் சர்க்கிள் போட்டுருங்க, அதுதான் வந்து ஈஸியா இருக்கும். 3 ஓவர்லாப்பிங் சர்க்கிள் போட்டு A B C இப்படி போட்டுருங்க. ஓகேவா? அதான் நல்லா இருக்கும். இப்ப B இன்டர்செக்ஷன் C, பியும் சியும் காமனா ஷேர் பண்ற இடம் இதுதான். ஸோ இப்படி போட்டுருங்க. ஓகேவா? ஆக்சுவலா உங்களுக்கு போடும்போது லைக் சர்க்கிள் வந்து ஒரு கலர்லயும் இன்டர்செக்ஷன் வந்து ஒரு கலர்ல இருக்கு. அப்பதான் கரெக்ட் பண்றவங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கரெக்ட் பண்றது. டேக் சம் கிரீன் கலர். ஓகேவா? ப்ரௌன் கலர்ல இருக்குமா? ப்ளூ ப்ரௌன் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? இப்படி சர்க்கிள் பண்ண ஷேடிங் பண்ணாலும் பரவாயில்ல. ஷேடிங் பண்ணாலும் டைம் ஆகும். ஸோ ஜஸ்ட்
ஜஸ்ட் கிராஸ் பண்ணிருங்க ஓகேவா. லெட் மீ டேக் த ஒரிஜினல் ப்ளூ கலர் அண்ட் டாட் த டயக்ராம் ஓகேவா. ஓகே, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, அதே ஏபிசி. ஆக்சுவலி இந்த ஏபிசி போடும்போது ஏ போட்டு பி போட்டு சி போட்டா கீழேயும் ஏபிசி இதே போடுங்க ஓகேவா. கன்ஃபியூஸ் ஆகி ஏ மேல கீழே பிசி சொல்றீங்க ஓகேவா. வீக்கான ஸ்டூடெண்ட் சொல்றேன், ஏபிசி இப்படி போட்டீங்கன்னா கீழேயும் ஏபிசின்னு போட்டுருங்க ஓகேவா. இங்க மாத்தி ஏபிசி என்னன்னு மாத்தி வந்து எழுதி போடாதீங்க ஓகேவா. அப்புறம் நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. கரெக்ட் பண்ற நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, எழுதுற நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, கரெக்ட் பண்றான் டீச்சர்ஸும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஓகேவா. பி இன்டர்செக்ஷன் சி யூனியன் ஏ, ஸோ இது வருமா, வரும், கண்டிப்பா வரும் ஓகேவா. லெட் மீ டேக் பிளாக் கலர். ஓகே, பிளாக் கலர் சூப்பரா இருக்கும், ப்ளூவும் பிளாக்கும் கரெக்டா இருக்குல்ல ஓகேவா. இது ஃபுல்லா அடிச்சுட்டு இங்க கொஞ்சம் அடிச்சுட்டு ஓகேவா. இதுதான் வந்து இப்படி போட்டுட்டு நீங்க இது என்ன அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுங்க, பி இன்டர்செக்ஷன் சி. இது வந்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன். கரெக்ட் பண்றவங்க வந்து கரெக்டா இருக்கும் ஓகேவா. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா, லைக் இங்க வந்து 3 டயக்ராம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து 3 வரைஞ்சு விட்டுருங்க ஓகேவா. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 3 கரெக்டா இப்படி வரைஞ்சிருங்க ஓகேவா. கீழே 3, அது கீழே 3 ஓகேவா. வரைஞ்சிட்டு இது வந்து இது இருக்கா, இது எடுத்து எங்க வைக்கிறது, இதான் அந்த ஷேடிங்கோட டேக் இங்க வச்சிடலாம். இப்போதைக்கு இங்க இருக்கோம். இது வேற எப்படி மினிமைஸ் பண்றதுன்னு தெரியல. லைக் ஒரே மினிமைஸ் எப்படி பண்றது. ஹைடு வீடியோ பேனல், எது கீழே வச்சிடலாம் ஓகேவா. ஓகே ஓகே, அங்க இருக்கட்டும் ஓகேவா. இது உங்களுக்கு தெரியும்ல, இல்லை இன்னும் கீழே வச்சிடலாம். அவ்வளோ போயிடுச்சு. ஓகே, நீ உள்ளே ஓகே. இங்க ஒரு 3 டயக்ராம் வரைஞ்சிட்டோம் ஓகேவா. ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, இதுல வந்து ஏ யூனியன் பி, இது வந்து ஏ யூனியன் சி, இது வந்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி ஓகேவா. இப்படி வரைஞ்சிருக்கீங்களா. இப்ப ஏ யூனியன் பி, let me take a black color ஓகேவா. black color எடுத்துட்டு I'm going to just draw the diagram here. It is called as A union B. ஓகே, ஏபிசின்னு போட சொன்னா போட்டீங்களா, ஏபிசி. இப்ப ஏ யூனியன் சி இருந்து வரைக்கும் இருக்கும், ஸோ இங்க இருந்து வரைக்கும் ஓகேவா. இப்ப வந்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன், இது ரெண்டு எது இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னா, லைக் இங்க இருந்து இது இன்டர்செக்ஷன் ஆகுது, இது இன்டர்செக்ஷன் ஆகுது, இந்த ஃபுல் ஏவும் இன்டர்செக்ஷன் ஆகுது, இந்த இதுவும் இன்டர்செக்ஷன் ஆகுது. உங்களுக்கு புரியுது இல்ல எப்படின்னா, ஏ யூனியன் பி இது, ஏ யூனியன் இது, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி, இது ரெண்டு காமனா, இது ஃபுல்லா ஃபுல் ஏவும் வந்து இன்டர்செக்ட் ஆகுது, அப்புறம் இது ஒரு இன்டர்செக்ட் ஆகுது. புரியுது இல்ல, இது ஃபுல் ஏவும் இன்டர்செக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த பி இன்டர்செக்ட் ஆகுது. இதுல இருந்து என்ன தெரியுது, இதுவும் இது இந்த டயக்ராமும் இந்த டயக்ராமும் ஈக்குவல், ஸோ வெரிஃபைட், ஹென்ஸ் வெரிஃபைட் பை வென் டயக்ராம். அவ்வளவுதான், முடிச்சுல. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜ் ஓகேவா. நெக்ஸ்ட் இல்லாம ஓகே. ஸோ இப்போ 5th சம் வந்து ஐ ஹேவ் அதாவது 4th சம் வந்து ஐ ஹேவ் வெரிஃபைட் யூசிங் வென் டயக்ராம் ஓகேவா. இப்போ 9th சம் அப்புறம் 11th சம், இந்த 3 வென் டயக்ராம் தான். ஸோ வென் டயக்ராம் வந்து 9th சம், ஏ மைனஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் சி. சாரி, இது வந்து டிமார்கன்ஸ் லா ஆஃப் செட் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அதை வந்து வென் டயக்ராம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ யூனியன் சி ஓகேவா. வெரிஃபை பை வென் டயக்ராம் ஓகேவா. வென் டயக்ராம் யூஸ் பண்ணி they asking you to verify ஓகேவா. ஓகே, ஆக்சுவலா ரெண்டே ரெண்டு டைப்பான இதுதான். ஒன்று வந்து என்ன சொல்லலாம், வென் டயக்ராம் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, இன்னொன்று அல்ஜிபிரிக்கா வெரிஃபை. ஸோ வெரி வெரி ஈஸியான தான் ஓகேவா. இப்போ எல்ஹெச்எஸ் இங்க ஒரு கோடு போட்டு இங்க ஒரு என்ன டயக்ராம் வரும், 2 டயக்ராம் வரும், இங்க ஒரு 3 டயக்ராம் வரும் ஓகேவா. எல்ஹெச்எஸ் மேக்ஸிமம் 2 டயக்ராம் தான் வருது, ஆர்ஹெச்எஸ் வந்து 3 டயக்ராம் வருது. ஸோ இந்த மாதிரி போட்டு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு 3 சர்க்கிள் வரையணும். ஏன்னா 3 செட் இருக்குல்ல, ஏ இந்த வாட்டி பிளாக்குக்கு ப்ளூ போட்டலாம் ஓகேவா. ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு எக்ஸாம் வந்து இந்த டைம் வந்து நீங்க ஈஸியா சேவ் பண்ணலாம்ல. லைக் ஒரு 6 3 × 5 மொத்தம் இத்தனை சர்க்கிள் வரையணுமா, வரையணும் ஓகேவா.
போட்டு ஏ இங்க போட்டு பி இங்க போட்டு சி இங்க போட்டு சி இங்க போட்டோம், ஏ இங்க போட்டு பி இங்க போட்டு சி இங்க போட்டோம், ஏ இங்க போட்டு பி இங்க போட்டு சி இங்க போட்டணும், ஏ இங்க போட்டு பி இங்க போட்டு சி இங்க போட்டணும், ஏ இங்க போட்டு பி இங்க போட்டு சி இங்க போட்டணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி வேற கலர் எடுத்துக்கலாமா? எக்ஸாம் எடுக்கும் போதும் நீங்க வந்து வேற கலர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து பென்சில்ல போட்டு யூ கேன் டேக் இட் ஆக்சுவலா லைக் பப்ளிக் எக்ஸாம்ல ஐ திங்க் யூ ஷுட் நாட் யூஸ் அதர் கலர். பட் மிட் டேர்ம் அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா லைக் பெட்டர் நீங்க வந்து பென்சில்லே போடுங்க. ஓகேவா? லைக் வேற கலர் யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, உங்க டீச்சர்கிட்ட கேட்டு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் வேற கலர் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், பட் ரூல்ஸ் படி யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல, கேட்டுக்கோங்க. ஓகேவா? பி இன்டர்செக்ஷன் சி இது போட்டோம்னா ஓகே. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சினா ஏல இருந்து பி மைனஸ் பண்ணா அந்த அதர் ஏ வருமா? ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் இது வந்து பி இன்டர்செக்ஷன் சி, இது ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? ஏ மைனஸ் பி, ஏல இருந்து பி மைனஸ் பண்ணா யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் ஏரியா. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா போட்டுருவீங்களா? ஏல இருந்து பி கழிச்சா இது வரும், லைக் பில ஏல இருந்து சி கழிச்சா யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் ரீஜன். இப்போ இது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணா என்ன வரும்? யூனியன் பண்ணா இது வரும், லைக் இதுவும் வரும். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா வரும், ஸோ கீழேயும் வரும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டயக்ராமும் ஈக்குவலா இருக்குல்ல, ஏ மைனஸ் பி யூனியன் ஏ யூனியன் சி. ஓகேவா? இது ரெண்டும் சேமா இருக்கிறதுனால யூ ஹேவ் வெரிஃபைட் யூசிங் வென் டயக்ராம். உங்களுக்கு புரியுது இல்ல? கண்டிப்பா புரியும். ஓகே, இந்த டயக்ராம் உங்களுக்கு. ஸோ 11th சம். ஓகேவா? தி எக்ஸசைஸ் ஆக்சுவலா படிக்கும் போது இப்படியே படிங்க, அப்பதான் நல்லா இருக்கும்ல. ஒரு படிக்கும் போது லைக் வென் டயக்ராம்னா வென் டயக்ராமே ஃபர்ஸ்ட் படிங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் யூஸ் அப்படி படிங்க. வரிசையா படிக்கிறத விட எனக்கு இப்படி படிச்சா உங்களுக்கு ஜாலியாகவும் ஈஸியா இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் வித் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஆக்சுவலா இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி, வெரி வெரி ஈஸி. இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல கேட்டா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் மார்க்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல கேட்டா வெரி வெரி லட்டு மாதிரி வாங்கிடலாம். ஓகேவா? இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டுருங்க. ஓகேவா? இங்க வந்து 2 வரும், அங்க வந்து 3 வரும். 2 வரும், இங்க 3 வரும். ஓகே, இங்க வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் போடுறதுனால யூ மஸ்ட் டிரா த யூனிவர்சல் செட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சார் இங்க எல்லாம் வந்து அந்த யூனிவர்சல் ரெக்டாங்கிள் வரையில அப்படின்னா தேர் இஸ் நோ காம்ப்ளிமெண்ட் இன்வால்வ்டு. நீங்க போட்டாலும் தப்பு இல்லை, பட் போட அவசியம் இல்லை. இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து இல்லாதனால ஐ எம் நாட் ஜஸ்ட் டிராயிங். இது இந்த சமயம் நீங்க யூனிவர்சல் செட் நான் போட மறந்துருப்பேன். பிகாஸ் ஏன்னா வந்து காம்ப்ளிமெண்ட் இன்வால்வ் இல்லாதனால நோ நீட் டு டூ. பட் காம்ப்ளிமெண்ட் இல்லாதனால யூ மஸ்ட் ட்ரா த டயக்ராம் இன் ஆர்டர் டு வெரிஃபை த இது. ஓகேவா? இங்க என்ன பண்ண, ஒரு ரெக்டாங்கிள் போட்டு இப்படி போடுங்க. ஆக்சுவலா லைக் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எடுத்துருவாங்க, பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இப்படி போட்டா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? ஈஸியா டைம் சேவ் ஆகி ஈஸியா எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணி லைக் நீங்க வந்து எக்ஸாம்ல வந்து இப்படி போட்டீங்க என்னன்னா என்ன மீனிங், லைக் எக்ஸாம் வந்து சீக்கிரமா முடிச்சு கிராஸ் வெரிஃபை வெதர் யுவர் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்டா இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் டக்குன்னு முடிச்சுட்டு லைக் கொஸ்டின் பேப்பரையும் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் ஃபார் யூ டு டூ சில்லி மிஸ்டேக். ஓகேவா? நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, பட் சில்லி மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ யூ மஸ்ட் அவாய்ட் த சில்லி மிஸ்டேக்ஸ். ஓகேவா? ஏ இன்டர்செக்ஷன் பி வருமா? வரும். ஏ பி ரெப்ரசென்ட் பண்ணுங்க, இது யூன் போடுங்க. ஓகேவா? கொஞ்சம் பெருசுதான், எழுதிதான் ஆகணும். நாட் எழுதிதான் ஆகணும். பிகாஸ் 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். ஓகேவா? ஏ பி போட்டு இங்க யூனிவர்சிட்டி வெளியே போட்டுருக்காங்க வேற வழியில. இப்போ ஏ யூ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்னா இதை தவிர எல்லாமே போடும். ஸோ இங்க இருந்து இப்படி போடுங்க. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். இது ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. 10:35 ஆரம்பிச்சேன், லைக் 25 மினிட்ஸ் போனதே தெரியல. பிகாஸ் ஐ எம் டீச்சிங் யூ இன் இன்ட்ரெஸ்டிங் வே. ஓகேவா?
இப்ப ஏ டேஷ்ல ஏ தவிர எல்லாமே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு ஸ்கோர் மார்க்ஸ். ஓகேவா? ஏ டேஷ் பி டேஷ். ஓகேவா? பி டேஷ் வந்து பிஏ தவிர எல்லாமே. இது பி டேஷ். ஓகேவா? இப்போ ஏ டேஷ் பி டேஷ் வந்து இன்டர்செக்ஷன் பண்ணா என்ன வரும்? அது யூனியன் பண்ணா இது மட்டும் தவிர எல்லாமே வந்துருமா? ஆக்சுவலா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீட்டா தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது மேலே நீட்டா யாரும் வரைய முடியாது. ஸோ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகேவா? இது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகேவா? ஸோ LHS is equal to RHS hence verified. ஓகேவா? ஓகே. 10:35 ஆரம்பிச்சோம். ஸோ டைம் ஆச்சு. இதெல்லாம் முடிச்சுக்கலாமா? இல்ல வேணாம் முடிக்கலாம். இல்லை ஒரு எக்ஸசைஸ் தான் முடிச்சிடலாம். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.5ல நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலா லைக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லைக் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் பாக்குறீங்கன்னா லைக் இது வந்து இட் இஸ் டேக்கன் இன் ஜனவரி 2025. பட் எப்படி நீங்க 25 பேட்ச் வந்து 2025 2026 வரைக்கும் 9th படிக்கிறவங்க இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா ஒன்று சொல்றேன். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன், ஒரு மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் வந்து தேர் கோயிங் டு கான்சன்ட்ரேட் ஆன் எக்ஸசைஸ் 1.5 எக்ஸசைஸ் 1.6. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த 2 சாப்டரை மட்டும் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? இதுலயே நீங்க வந்து பாஸ் ஆகலாம். இல்ல வந்து லைக் 50 மார்க்ஸ் வைக்கிறாங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் மோர் தேன் 30 ஜஸ்ட் பை கான்சன்ட்ரேட்டிங் ஆன் 1.25 1. பிகாஸ் இதான் பேஸ். ஓகேவா? இது படிச்சாலே உங்களுக்கு போதும். மற்ற சாப்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து லைக் ஓகே அதெல்லாம் ஓகே சார். இப்போ வந்து லைக் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கிறேன். பட் நான் என்ன எதிர்பார்க்கறேன், இப்போ சப்ஸ்கிரைப் சேனல். ஓகேவா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானே என்னால மானிட்டைஸ் பண்ண முடியும். 135 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இட். ஓகேவா? அதனால தான் நான் வந்து பாடுபட்டு போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸசைஸ் 1.5 வந்து எப்படி சார் நான் அணுகுறது அப்படின்னா, எக்ஸசைஸ் 1.5ல there are 11 ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? 11 நீங்க பாத்தீங்கன்னா லைக் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் என்னன்னா ஒரு ஒரு ஈஸியான ஒரு ஸ்டாப்டை நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப சோசியல் சயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோசியல் சயின்ஸ்ல இப்ப வந்து என்னன்னா இப்ப வந்து லைக் ஒரு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் வச்சுக்கோங்களேன். ஃபைவ் 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 மார்க்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைவ் மார்க்ஸும் நீங்க தனியா படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? 1 2 3 4 5 படிச்சா மட்டும்தான் நீங்க இன்கேஸ் ஏதோ கேட்டாங்கன்னா எழுத முடியும். ஓகேவா? பட் மேக்ஸ் அப்படி இல்லை. மேக்ஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஏன்னா ஒரு சம்ம நீங்க போட்டாலே போதும், யூ கேன் ஏபிள் டு சால்வ் அதர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்க போட்டாலே லைக் யூ கேன் ஏபிள் டு சால்வ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் தே ஆர் இன்டர் ரிலேட்டட். ஓகேவா? மேக்ஸ் இஸ் ஆல்வேஸ் இன்டர் ரிலேட்டட். ஓகேவா? எக்ஸைஸ் 1.5 என்ன சொல்லுது? எக்ஸைஸ் 1.5 என்ன உங்களுக்கு சொல்லி தருதுன்னா லைக் எக்ஸைஸ் 1.5ல ஒண்ணுமே இல்ல. வெரி 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 ஈஸி. எக்ஸைஸ் 1.5 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேவா? என்ன கான்செப்ட் எதுக்காக படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு படிச்சா யூ கேன் ஏபிள் டு டூ வெரி வெரி. ஓகேவா? ஆக்சுவலா எஃபிஷியன்சி எப்போ வரும் அப்படின்னா லைக் ஓவர் ப்ராக்டிஸ் தான் வரும். ஓகேவா? இந்த எக்ஸைஸ் 1.5ல தேர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஸ் வெல் ஆஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. அப்புறம் டிமார்கன்ஸ் லா ஒரு 4 லா இருக்கு. டிமார்கன்ஸ் இந்த 4 லாஸ் பிளஸ் 2 லாஸ். ஓகேவா? இந்த 6 லாஸை வச்சு தான் they have given you 11 example problems. 11 exercise problems as well as example problems என்னன்னு சொல்றேன். எக்ஸாம்பிள் 1.212 2.2 அதாவது எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேல்குலேட் பண்றோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா லைக் எக்ஸாம்பிள் 1.21 எக்ஸாம்பிள் 1.22 4 6 ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.21ல இருந்து எக்ஸாம்பிள் 1.25. ஓகேவா? இந்த 5 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பிளஸ் 15
So 16 problems are based on only these 6 laws. ஓகேவா? Nothing more than that. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க வென் டயக்ராம் எப்படி எஃபிஷியன்டா ஹேண்டில் பண்றது as well as ஒரு செட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சாலே போதும். யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு ஸ்கோர் லைக் லட்டு மாதிரி வாங்க பண்ணிடலாம். பட் த ரியல் டஃப்னஸ் கம்ஸ் ரியல் டஃப்னஸ் எங்க தெரியுமா ஆரம்பிக்கும் உங்களுக்கு? எக்ஸசைஸ் 1.6ல தான் ஆரம்பிக்கும். பிகாஸ் இட் நீட்ஸ் மோர் லாஜிக்கல் திங்கிங், மோர் அண்ட் மோர் லாஜிக்கல் திங்கிங் வேணும் உங்களுக்கு. எல் டபுள் ஒன் வருமா, ஒன் வருமா, அதெல்லாம் தேவையில்லை. லாஜிக்கல் திங்கிங். ஓகே, இப்போ வந்து லைக் எக்ஸசைஸ் 1.5 வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணலாமா? ஓகே, எக்ஸசைஸ் 1.5ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? நீங்க பாருங்க, எக்ஸசைஸ் 1.5ல ரெண்டே தான் இருக்கு. ஒன்னு வந்து வென் டயக்ராம் இருக்கு, இன்னொன்னு வந்து ப்ரூஃப் பை அல்ஜிப்ரிக்லி அது இருக்கு. அப்ப அது நானே நேம் வச்சுட்டேன். என்ன சார் ப்ரூஃப் பை அல்ஜிப்ரிக்லினா லைக் மேனுவலா போறதா ப்ரூஃப் பை அல்ஜிப்ரிக்லி நானே நேம் வச்சுட்டேன். இப்போ நீங்களே நேம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் சம் எதில் அடங்கும்னா வென் டயக்ராம். ஸோ உங்களுக்கு அடங்கும். செகண்ட் வந்து ப்ரூஃப் பை அல்ஜிப்ரிக்லி அடங்கும். தேர்ட் வந்து ப்ரூஃப் பை அல்ஜிப்ரிக்லி அடங்கும். ஃபோர்த் வந்து வென் டயக்ராம்ல அடங்கும். ஃபிஃப்த் வந்து அல்ஜிப்ரிக்லி அடங்கும். சிக்ஸ்த் வந்து அல்ஜிப்ரிக்லி அடங்கும். அடங்குமா? 7 வந்து அல்ஜிப்ரிக்லி. ஒரு நிமிஷங்க, ஆக்சுவலா நான் டெஸ்க்டாப்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? என்னடா திடீர்னு 2 3 போட்டான். 6 வந்து அதில் அடங்கும். நீங்க உங்க புக் எடுத்து பாருங்க. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரணும். 7th சம் வந்து வென் டயக்ராம்ல அடங்கும். 8th சம் வந்து 8th சம் எதில் அடங்கும்? ஸோ தட் அல்ஜிப்ரிக்லி அடங்கும். 9th சம் வந்து வென் டயக்ராம்ல அடங்கும். 10th சம் வந்து இதில் அடங்கும். 11th சம் வந்து அடங்கும். ஸோ 5 ப்ராப்ளம்ஸ் ஆர் வென் டயக்ராம் அண்ட் 6 ப்ராப்ளம்ஸ் ஆர் அல்ஜிப்ரிக்லி. இந்த 5 ப்ராப்ளம்ஸ் ஃப்ரீ ஒன் போட்டேன், 1 பாதி இருக்கு, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். 4th சம் போட்டேன், ஃபர்ஸ்ட் சம் போட்டேன், 4th சம் போட்டேன், 7th சம் போடல. 7th சம் ஆக்சுவலா அல்ஜிப்ரிக்லி. ஓகேவா? 9th சம் போட்டேன், 11th சம் போட்டேன். 9th சம் போட்டேன், 11th சம் போட்டேன். ஸோ வென் டயக்ராம்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அல்ஜிப்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அல்ஜிப்ரிக்ல வந்து we have 4 + 3 7 ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? 7 + 4 is 11. ஸோ டேலி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து லைக் 2 3 5 6. ஓகே, இதெல்லாம் லைன் பை லைனா வந்துடலாம், நாட் அ ப்ராப்ளம். செகண்ட் சம் போட்டேன், அதை ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். தேர்ட் சம் போட்டேன், செகண்ட் சம்மும் போட்டேன், தேர்ட் சம்மும் போட்டேன். இப்போ வந்து என்னென்ன சம் இருக்குன்னா 5th சம் இருக்கு. லைக் யா 5th 6th 7th இருக்கு. 5th 6th 7th 8th. நாட் அ ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ், நாட் அ ப்ராப்ளம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் 1.5 முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம். ஓகே, நாட் அ ப்ராப்ளம். ஓகே, 5th சம் ஜம்ப் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி பேஜஸ் முடிஞ்சு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஆக்சுவலா பேசிக்கிட்டே இருந்ததுல பேஜஸ் முடிஞ்சு. ஆக்சுவலா சப்ஜெக்டை மட்டும் பேசினா மட்டும் உங்களுக்கு வந்து கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுல்ல. எவ்வளோ டாக் சம் அதர் திங்ஸ் டு மேக் கிளாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். 30 மினிட்ஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? ஃபிஃப்த் சம். ஓகேவா? ஏ செட் வந்து ஏ கமா லைக் பி கமா சி கமா இ கமா ஜி கமா ஹெச். ஓகேவா? பி செட் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா சி கமா டி கமா ஜி கமா ஹை. ஓகேவா? சி செட் வந்து ஏ கமா டி கமா இ கமா ஜி கமா ஹெச். ஓகேவா? இது ஆஸ்கிங் மீ டு ஷோ ஏ மைனஸ் டி ஈக்குவல் டு ஏ மைனஸ் டி யூனியன் ஏ மைனஸ் ஏ. ஓகேவா? பி இன்டர்செக்ஷன் சி என்ன இருக்கும்? பி இன்டர்செக்ஷன் சி என்ன இருக்கும்? ஏ இருக்கும், டி இருக்கும், ஜி இருக்கும். ஓகேவா? ஏ மைனஸ் ஏன்னு மைனஸ் பண்ணா என்ன இருக்கும்? பி இருக்கும், சி இருக்கும், என்னது இ இருக்கும், ஜி மட்டும் தான் கேன்சல் ஆகும். பிசிஇஹெச். ஓகேவா? இது வந்து எல்ஹெச்எஸ். ஓகேவா? ஆர்ஹெச்எஸ் பொறுத்து நான் ஷார்ட் ஹேண்டா போட்டேன், ஆனா பட் எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் பெருசா போட்டதான் உங்களுக்கு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏல இருந்து பிஏ கழிச்சா என்ன ஆகுது? பி வரும், சி கேன்சல் ஆயிடும், இ வரும், டி கேன்சல் ஆயிடும், ஹெச் இருக்கும். ஓகேவா? ஏ மைனஸ் சி
என்னவா இருக்கும்? லைக் ஏல இருந்து சி கழிச்சிட்டா லைக் பி இருக்கும், சி இருக்கும், டி இருக்காது, இ கேன்சல், ஜி கேன்சல், சி கேன்சல். இது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணா என்ன வரும்? யூனியன் பண்ணா என்ன வரும்? பி கமா சி கமா இ கமா ஹெச். ஓகேவா? ஸோ எல்ஹெச் ஈக்குவல் டு ஆர்ஹெச் சென்ஸ் வெரிஃபைட். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா? எனக்கு ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு மாஸ்டர்னால ஏபிள் டு டூ இட் வெரி ஈஸி. இப்போ சிக்ஸ்த் சம் செவன்த் சம் வந்து அவன் going to do it. சிக்ஸ்த் சம் செவன்த் சம் எயித் சம். ஓகேவா? ஓகே. சிக்ஸ்த் சம் வந்து என்னன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான். பிகாஸ் தேர் ஆஸ்கிங் யூ டு கன்ஸ்ட்ரக்ட் இட். ஓகேவா? அது நீங்க பேசிக் மேக்ஸ் தெரியாத தான் பண்ணணும். ஏ எக்ஸ் எக்ஸ் ஆக்சுவலா லைக் புக்லயே இருக்குல்ல, லைக் இருக்கும். ஸோ நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? மூணுமே வந்து இன்டெரக்ட் ஃபார்ம்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்ல ஒரு சம் நீங்க ஹோம்ஒர்க் போட்டுருங்க. ஓகேவா? சிக்ஸ் சம் என்ன சொல் இந்த ஆக்சுவலா சிக்ஸ் சம் ஐ நாட் கோயிங் டு கிவ் அஸ் ஹோம்ஒர்க். பிகாஸ் இது உங்களுக்கு ட்ரிக்கியான சம்மா இருக்கிறதுனால ட்ரிக்கியான சம்னா நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரக்கூடாது இல்ல. கரெக்ட். ஈஸியான சம்ஸ் மட்டும் தான் ஐ ஷுட் கிவ் யூ அஸ் ஹோம்ஒர்க். ஓகேவா? குட். சிக்ஸ்த் சம். ஓகேவா? A is equal to x such that x equal to 6n and n belongs to whole number and n is less than 6. ஓகேவா? இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு உங்களுக்கு பேசிக் சொல்லி தரேன். ஓகேவா? x such that x equal to 2n and n belongs to natural number and 2 to n. Okay. இப்போ வந்து மூணு செட்டை கொடுத்துருக்காங்க. we have to construct and then we have to show a minus b intersection c is equal to a minus b union a. Okay. Sixth sum is going to be very easy. Seventh sum, eighth sum. X such that x equal to 6n and n belongs to whole number and n is less than 6. ஓகேவா? இந்த 6n இருக்குல்ல, n belongs to whole numberனா என்னது? n belongs to 0, 2, 3, 4, up to infinity. But n is less than 6. So n என்ன இருக்கும்? 0, 1, 2, 3, 4, 5. So 6 elements இருக்குமா? 6 elements இங்க போட்டா you can get a. அதே மாதிரி தான் சேம் ஸ்டோரி. ஓகேவா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக லைக் 11:07 ஆச்சு. ஆக்சுவலாக டுடே ஐ எம் நாட் கோயிங் டு பி. இன்னைக்கு வந்து நான் ஆக்சுவலாக லைக் ஐ எம் நாட் ஃபீலிங் டயர்ட். ஓகேவா? செவன்த் சம் அக்செப்ட் பண்ணிடலாம், நாட் அ ப்ராப்ளம். ஓகேவா? a is equal to 6 into 0, 6 into 1, 6 into 2, 6 into 3, 6 into 4, 6 into 5. ஓகேவா? It's nothing but 0, 6, 12, 18, 24, 30. ஓகேவா? Constructed the A set, B set, and C set. B set எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது? 2n. n is 3 ல இருந்து 5, 6, 7, 8, 9. ஓகேவா? இது இன்க்ளூடட், இது நாட் இன்க்ளூடட். சோ 3 க்கு மேல 9 க்கு கீழ. சோ 9 also included. ஓகேவா? ஓகே. So இந்த 6 சம் முடிச்சிட்டு we also have 7 சம். ஓகேவா? 6 சம் தான் taking time. ஓகேவா? 2 into 3, 2 into 4, 2 into 5, 2 into 6, 2 into 7, 2 into 8 and 2 into 9. ஓகேவா? Nothing but 6, 8, 10, 12, 14, 16, 18. ஓகேவா? ஓகேவா? ஓகே. அது யாட் ஆல்சோ கன்சிடர் சி செட். ஓகேவா? சி செட் வந்து இஸ் நதிங் பட் 3 into 4 12, 3 into 5 15, 3 into 6 18, 3 into 7 21, 3 into 8 24, 3 into 9 27. ஓகேவா? We have considered all the three sets and we have to verify the following theorem. என்ன theorem னா a minus b union c is equal to a minus b intersection a minus c. அதாவது இது என்ன ப்ராப்ளம்னா லைக் இட் இஸ் என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலா a minus b union c is equal to it's a distributive law, right?
No. It is actually not distributive law. This is actually a De Morgan's law for set difference. Yes. Oh, கொடுத்துருக்காங்களா? நான் சொன்ன மாதிரி தான் நல்லா 6 லா வச்சுதான் திஸ் என்டையர் சாப்டர் ஸ்கில் ஓகேவா. வந்து 3 செட் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். We have to verify A minus B intersection C. Okay. Not a problem. Like இது 0, 6. Okay, 0, 6, 12, 18, 24, 30. Okay. 0, 0, 6, 12, 18, 0, 6, 12, 18, 24, 30. Okay. ஆக்சுவலா இன்கேஸ் என் வீடியோல ஏதோ ஒரு சம் வந்து தப்பா எடுத்துட்டேன் அப்படின்னா லைக் ஜஸ்ட் மென்ஷன் இந்த கமெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ நான் வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி போடுவேன். மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும், 99% கரெக்டாக தான் இருக்கும். இன்கேஸ் அந்த ஒரு பர்சன் வந்து தப்பா இருந்துச்சு தயவு செஞ்சு சொல்லுங்க ஓகேவா. ஸோ தட் எனி அதர் யூசர் கேன் ஏபிள் டு உஷாராக்கலாம்ல லைக் ஓகேவா. ஆக்சுவலா லைக் இந்த நோட்ஸ்ல நான் வந்து ஜி டிரைவ்ல அப்லோட் பண்ண தான் ட்ரை பண்றேன். பட் ஐ டோன்ட் நோ லைக் என் ஜி டிரைவ் வந்து ஃபுல்லா இருக்கு. ஐ நீட் டு கிரியேட் another one and create ஓகேவா. எல்லா ஃபைல்ஸும் என்கிட்ட இதுதான் இருக்கு. சில ஃபைல்ஸ் ஆக்சுவலாக எனக்கு தொலைஞ்சு போச்சு. லைக் சேவ் பண்ண மறந்துட்டேன். ஸோ லாட் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்தேன். ஆனா உங்களுக்கு வீடியோஸ் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. டெய்லி ஒரு வீடியோஸ் மறக்காம போட்டுருக்கேன். 12, 15, 12, 15, 18, 18 and 21, 24 ஓகே. ஓகே. They are asking me to verify A minus B intersection C is equal to A minus B union A. Okay. இப்போ வந்து LHS RHS பார்க்கலாமா? LHS RHS ஓகேவா. A minus B intersection C is equal to A minus B union A union A minus C ஓகேவா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அதாவது இது என்னன்னா லைக் டி மார்கன்ஸ் லா ஆஃப் செட் டிஃபரன்ஸ். அதுதான் they are asking you to verify law algebraically. B intersection C என்னது? என்னென்ன இன்டர்செக்ஷன் ஆகுது? 2 இன்டர்செக்ஷன் ஆகுது. 14 ஆக்சுவலா லைக் இந்த வெரிஃபை பண்ற சம்லாம் லைக் இதுல தப்பு பண்ணிட்டீங்கனால இது தப்பு பண்ணிட்டேன். you're going to get a contradiction so that you can correct over this ஓகேவா. 12, 18 ஓகேவா. 2 and 18. 6 இருக்கா இல்ல. 8 இருக்கா இல்ல. 10 இருக்கா இல்ல. 12 இருக்கா இருக்கு. 14 இருக்கா இல்ல. 16 இருக்கா இல்ல. 18 இருக்கா இருக்கு. ஸோ A minus B intersection C. இந்த 12, 18 எடுத்துட்டா என்ன வரும்? 0, 6, 24, 30 ஓகேவா. ஸோ LHS is constructed ஓகேவா. அப்போ RHS வந்து A minus B. A minus B என்னது? A 6 கேன்சல் ஆயிரும். 12, 18 இருக்கா 18 கேன்சல். 24 இருக்கா இல்ல. 24, 30 ஓகேவா. யூனியன் வந்து லைக் இதுலயே லைக் யூனியன் பண்ணும்போது ஏ யூனியன் சி இருக்கா லைக் இங்க 12 இருக்கு. ஆனா இது வந்து 12 இல்ல. ஸோ we have done some mistake here ஓகேவா. எப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? லைக் ஏ மைனஸ் பி 0, 12, 24 இருக்கு. இங்க 12 இல்ல. ஸோ ஐ ஹவ் டன் a mistake here ஓகேவா. பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி இல்ல தப்பு பண்றேன்னா 6 இருக்கு. 6 இருக்கு, 8 இருக்கு, 10 இருக்கு, 12 இருக்கு, 14 இருக்கு, 16 இருக்கு, 18. So B intersection is correct. 12 minus B intersection C. 12 0,6 ஆமாங்க 18 ஒன்று வரும்ல. 0,6, 12 கேன்சல் ஆயிரும். Then how am I getting 12 here? A minus B. Yeah, A minus B வந்து இங்க தான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இது கரெக்ட். LHS கரெக்டாக தான் இருக்கு. A minus B போடும்போது தப்பு பண்ணிட்டேன். ஓகே பாத்தீங்களா. இப்படிதான் ஆக்சுவலா வெரிஃபை பண்றோம். கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது லிட்டில் ஸ்மார்ட் ஓவர் ஹியர் ஓகேவா. ஸோ த டைம் வந்து கொஞ்சம் பாத்தீங்களா எப்படி நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 0,6, 24 இருக்கா. இங்க 12 வந்துச்சு. ஆனா இங்க 12 இல்ல. ஸோ விச் மீன்ஸ் தட் ஐ எம் எய்தர் ராங் ஹியர் ஆர் எய்தர் ராங் தேட் ஓகேவா. அப்படியே ஆக்சுவலா யூ கேன் ஏபிள் டு லாஜிக்கலி திங்க். A minus B என்னது லைக் 0, 12, 12 கேன்சல் ஆயிருந்தா 0, இங்க 6 இருக்கு. 0,6 இருக்குவா. சாரி ஆக்சுவலா 0,6 வராது ஓகேவா. சரி we take another pen and just cancel it ஓகேவா. கேன்சல் பண்ணிட்டு ஆக்சுவலா லைக் டாட் மாதிரி வச்சுக்கிறேன். 6 பிகாஸ் டாட் வச்சாதான் லைக் கேன்சல் பண்ணா லைக் ஐ டு ரைட் ஒன்ஸ் அகைன் ஓகேவா. டாட் வச்சுக்கிறேன். 6 கேன்சல் ஆயிரும், 12 கேன்சல் ஆயிரும், 18 கேன்சல் ஆயிரும், 24 கேன்சல் ஆகும், கேன்சல் ஆகும், 30 கேன்சல் ஆகும். ஸோ அதர் தேன் எலமெண்ட்ஸ் 0, 24, 30 ஓகேவா. இது A மைனஸ் சி. A மைனஸ் சி அது வந்து வேற கலர் வச்சுக்கிறேன்.
டவுன் எடுத்துக்கிட்டா ஓகேவா ஏ மைனஸ் சி 12 கேன்சல் ஆயிரும் 15 இருக்கா இல்ல 18 கேன்சல் ஆயிரும் 24 கேன்சல் ஆயிரும் ஓகே இது 3 கேன்சல் ஆயிரும் ஸோ அதர் தான் தட் என்னென்ன கேன்சல் ஆயிடும் லைக் 0,6, 30 கேன்சல் ஆயிரும் 0,6, 24, 30 ஓகே finally we got the final answer as correct. LHS is equal to RHS ஓகேவா so finally it is correct ஓகேவா என்ன சம் 6 சம் இந்த 7 சம் 8 சம் போடலாமா not a problem. Seventh sum is actually a little easy for you guys okay ba okay like 7 sum 8 sum is 7 sum is easy 8 sum is also easy okay ba 7 sum 8 sum அப்புறம் 10 sum okay ba actually exam எழுதும்போது like LHS is equal to RHS போட்டு hence இந்த எப்படி போய் எழுதி எழுதி பழகுங்க அப்பதான் வந்து hence a minus b intersection c is equal to a minus b union a minus c okay ba 7 sum 8 sum 7 sum 8 sum முடிச்சிட்டு you have 10 sum ஜஸ்ட் மூணே மூணு ப்ராப்ளம் தான் இருக்கு இந்த மூணு ப்ராப்ளமும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் ஓகேவா நீங்க தான் வந்து டோன்ட் காம்ப்ளிகேட் சாம்சங் சாம்சங் ஏ கொடுத்துருக்காங்க லைக் -2, 0, 1, 3, 5 பி என்ன கொடுத்துருக்காங்க லைக் -1, 0, 2, 5, 6 ஓகேவா சி என்ன கொடுத்துருக்காங்க -1, 2, 5, 6, 7 ஓகேவா லைக் 10:35 ஆரம்பிச்சேன்